அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மீனாட்சி சுந்தரம் பற்றிய தேர்வு அந்த கூகுள் ஃபார்ம் வந்து போட்டுட்ருக்கோம். அந்த டெஸ்ட்டை எழுதினதுக்குரிய ஆன்சர் சீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை வந்து தோப்பமிக்கு அளித்தவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் தான் என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். சரியா? ஸோ அப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஆதீனமாக இருக்கும்போது இந்த குன்றக்குடி அடிகளார் வந்து பன்மொழி புலவர் அப்படிங்கிற பட்டத்தை தோப்பமிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹிந்தி, சமஸ்கிருதம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி, மலையாளம், தெலுங்கு, ஸோ இது நிறைய மொழிகளை வந்து என்ன பண்ணியிருப்பார், தெரிஞ்சிருப்பார். அதனால் அவருக்கு வந்து பன்மொழி புலவர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பாங்க. அடுத்து தோப்ப மீனாட்சி சுந்தரம் பிறந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 8/1/1901 அன்னைக்கு தான் என்ன பண்ணியிருப்பார், பிறந்திருப்பார். அவருடைய இறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 27/08/1980 என்ன பண்ணியிருப்பார், இறந்திருப்பார். ஓகேவா? அடுத்து பின்வருவனவற்றுள் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1923 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஆனார். ஓகே, கரெக்டு தான், இது கரெக்டு. ஏன்னா 1922 வந்து பார்த்திங்கன்னா பிஎல் பட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பார், முடிச்சிருப்பார். அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவருக்கு 1976 டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னா இது வந்து தப்பு. ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1975 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ 1976 வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பல்கலைக்கழகம் தான் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து இந்த கூற்று வந்து தவறு. இவருக்கு பத்மபூஷன் விருது 1975 வழங்கப்பட்டது. இதுவும் தவறு. 1977 வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்போ சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என அழைத்தார் அப்படின்னு சொல்கிறது இது கரெக்டு. அப்போ கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது 1 மற்றும் 4 தான் என்னது சரி. எந்த ஆண்டு தோப்பமி அவர்கள் ஹரிஜன மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடத்தை தொடங்கினார் அப்படின்னா 1916 என்ன பண்ணியிருப்பார், தொடங்கியிருப்பார். அடுத்த கேள்வி, தோப்பமி எழுதிய ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா இளமாறன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார், மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து தேப்போமி வந்து பார்த்திங்கன்னா எழுதிய நூல்களில் இல்லாதது வந்து தமிழும் பிற பண்பாடுங்கிறது கரெக்டு. உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கும் எழுதியிருக்காரு. ஆழ்நிலை தியானம்ங்கிறதையும் எழுதியிருக்காரு. அவர் எழுதாதது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளும் வள்ளுவரும். ஸோ இதுதான் என்னென்னா தவறான பதில். ஏன்னா வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் சொல்லி தான் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து தவறான பதில். ஓகேவா? அடுத்து சென்னை தமிழ் சங்கத்தை நிறுவியது யார் அப்படின்னா தேப்பமி தான் என்ன பண்ணியிருப்பார், நிறுவியிருப்பார். அடுத்து மீனாட்சி சுந்தரம் எந்த ஆண்டு கலைமாமணி விருது வந்து வழங்கப்பட்டது அவருக்கு? 1978 என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க. சரியா? அடுத்து தேப்பமி என்பவருக்கு நடமாடும் பல்கலைக்கழகம் இல்லது நடமாடும் நூல் நிலையம் என்று பட்டத்தை அளித்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா தான் என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். ஓகேவா? அப்போ இவருடைய மாணவர்களில் சரியானது எது அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. குலாம் காதர் நாவலருங்கிறது வந்து மீனாட்சி அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் தான் இவங்க. அதே மாதிரி சவரி ராயலுங்கிறவரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். அப்போ இவருடைய மாணவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொற்கோவும் அகத்தியலிங்கம் தான் கரெக்டு. அப்போது 2 மற்றும் 4 தான் சரி. அப்போ சி தான் கரெக்டு. அதுக்கப்புறம் இவர் ஒரு தமிழ் கடல் அப்படின்னு சொல்லி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ திருநாவுக்கரசர் தான் இதற்கு சரியான ஆன்சர். தேப்போமி ஒரு தமிழ் கடல் என்ற நூலின் ஆசிரியர் வந்து திருநாவுக்கரசர். ஓகேவா? அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் நூல்கள் எந்த ஆண்டு நாட்டு உடைமையாக்கப்பட்டது? 2007 நாட்டு உடைமையாக்கப்பட்டது. தேப்போமி எழுதிய சிலப்பதிகாரம் ஆய்வு நூல் பின்வருவனவற்றில் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க.
தமிழ் மொழி வரலாறு, குடிமக்கள் காப்பியம், காணல் வரி, அன்பு முடின்னு. அதாவது இதில் காணல் வரி தான் இதற்குரிய சரியான ஆன்சர். எந்த வயதில் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பன்மொழி புலவர் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றார்? 36வது வயதில் என்ன பண்ணியிருப்பார்? குன்றக்குடி அடிகளார் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யாருன்னா, ஆய்வுன்னு வந்துட்டுனாலே இவரை தூக்கி போட வேண்டியதான். சரியா? தேப்போ மீனாட்சி சுந்தரம். அடுத்து, பெருந்தமிழ் மணி என்ற பட்டத்தை தேப்ப மீனாட்சி சுந்தரத்திற்கு யாரால் வழங்கப்பட்டது? அதாவது பெருந்தமிழ் மணிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபுரி சன்மார்க்க சபையால் கொடுத்துருப்பாங்க. அப்போ திருவிக்கா என்ன கொடுத்தாங்கன்னா, இதுக்கு முந்தின கேள்வி நடமாடும் பல்கலைக்கழகம் இல்லைன்னா நடமாடும் நூலக நிலையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குன்றக்குடி அடிகளார் பன்மொழி புலவர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ திருவாடுதுறை ஆதீனம் பார்த்திங்கன்னா பல்கலை செல்வர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கேள்விக்கு சரியான பதில் சிவபுரி சன்மார்க்க சபை. 1934ஆம் ஆண்டு தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கிறிஸ்துவமும் தமிழும் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இது சர்க்குணம் தான் என்ன பண்ணியிருப்பார்? உரையாற்றியிருப்பார். மதுரை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு இவருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கியது? 1967. மறுபடியும் ஒரு தடவைன்னா 1975 அண்ணாமலை பல்கலைக்கழகம். சரியா? 1976 பார்த்திங்கன்னா இலங்கை பல்கலைக்கழகம். இது ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க. அடுத்து, தமிழ் மொழி உயர வேண்டுமானால் தமிழனும் உயர வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். இதெல்லாம் நம்ம படிக்கலைன்னா கண்டிப்பாக பாரதின்னு சொல்லி போட்டு வந்துடுவோம். அதனால் தமிழ் மொழி உயர வேண்டுமானால் தமிழனும் உயர வேண்டும் என்று கூறியவர் தேப்போ மீ. அடுத்து கடைசி கேள்வி, பின்வருவனவற்றில் சரியானது அல்ல எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் தமிழ் மொழி துறையை உயர் ஆய்வு மையமாக மாற்றினார். இது கரெக்டு. இவர் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவரும் இவர் தான். இதுவும் கரெக்டு தான். இவர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை 86ன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 88. பாண்டிச்சேரி 1944 பாண்டிச்சேரியில் பள்ளியை நிறுவினார். இல்லை, 1947 தான் என்ன பண்ணியிருப்பார்? தொடங்கியிருப்பார். அப்போ இதில் சரியானது அல்லன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது அல்ல என்னதுன்னா 3 மற்றும் 4 தான். சரியா? சரி, அடுத்த வீடியோவில் நம்ம இலக்குவனார் பற்றி என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச்.